தமிழில் பிக் பாஸ் வந்து பயங்கர அதகலமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நடுவில் தமிழ் நடிகை ஒருத்தவங்க ஹிந்தி பிக் பாஸில் போய் கலந்துக்கிட்டு மாஸ் காட்டிட்டு வராங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் தமிழில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணுற மாதிரியே ஹிந்தி பிக் பாஸை சல்மான் கான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு வராரு. அவர் ரொம்ப வருஷமாகவே இதை பண்ணிட்டு வராரு. ஸோ ஹிந்தி பிக் பாஸில் வந்து பார்த்தோம்னா இந்த வாட்டி தமிழ் நடிகை ஸ்ருத்திகா வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து பங்கேற்றிருக்காங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் குக்காக கலந்துக்கிட்டு டைட்டில் வின் பண்ணதன் மூலமாக பலருக்கும் வந்து இவங்க வந்து ரொம்பவே பரிச்சயமான ஒரு முகம் தான். தமிழில் பார்த்தோம்னா வந்து சூர்யா கூட ஸ்ரீ, அப்புறம் ஜீவா கூட தித்திக்குதே, அப்புறம் மாதவன் கூட நலத்தமயந்தி மாதிரியான படங்களில் வந்து ஸ்ருத்திகா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. அர்ஜுன் வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நடிக்கிறதுலேருந்து தள்ளி இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஓய்வில் இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்குள்ளே குழந்தை அது எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சொந்தமாக தொழில் ஒன்று தொடங்கி அதில் வந்து வெற்றிகரமான ஒரு பெண் தொழில் முனைவராக, அதாவது உமன் ஆண்டர்ப்ரனராகவும் வந்து இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா பெண்களுக்கான அழகு சாதன பொருட்களை உற்பத்தி பண்ணுறது தான் இவங்களோட பிஸ்னஸே. ஸோ அதை வந்து பார்த்தோம்னா இப்போது வெளிநாட்டுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்க்கு இவங்க தான் வந்து பிராண்ட் அம்பாசிடரே. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து யூனிக்காகவும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து தன்னுடைய பொருட்களுக்கு தாங்களே பிராண்ட் அம்பாசிடராக மாறிட்டு வராங்க. சரவணா ஸ்டோர், லலிதா ஜுவல்லரின் மாதிரி. ஆனால் அப்போவே ஸ்ருத்திகா வந்து தன்னுடைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸுக்கு தானே வந்து பிராண்ட் அம்பாசிடராகவும் மாறியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் குக் வித் கோமாளி மூலமாக பெரிய ஒரு ஃபேன் பேஸை வந்து இவங்க சம்பாதிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் தமிழில் பல இளந்தலைமுறை ரசிகர்களுக்கும் இவங்களை வந்து நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை விற்கிறதுனால ஹிந்தியில் இருக்கிற ஹீரோயின்ஸ், அப்புறம் ஹிந்தியில் இருக்கிற திரை பிரபலங்களுக்கும் ஸ்ருத்திகாவை நல்லாவே தெரியும். அதனால் பார்த்தோம்னா ஹிந்தியில் இருக்கிற பிக் பாஸில் இந்த சீசனில் வந்து ஸ்ருத்திகா ஒரு போட்டியாளராக வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ ஹிந்தி பிக் பாஸில் பார்த்தோம்னா எல்லாருமே மெச்சூர்டாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் ஸ்ருத்திகா வந்து பார்த்தோம்னா அதை போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ டீப்பாக எவ்வளோ இறங்கி ஃபன்னாக பேச முடியுமோ அவ்வளோ ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லாமல் எப்படி இவ்வளோ ஃபன்ஃபில்லாக வந்து தன்னுடைய ரியல் லைஃப்பில் வந்து இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து ஹிந்தி பிக் பாஸில் இருக்கிற பலரும் வந்து ஸ்ருத்திகாவை ரொம்ப வியப்பாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதனால் வந்து தமிழ் ரசிகர்களும் வந்து ஹிந்தி பிக் பாஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஸ்ருத்திகாவோட இந்த வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.